ஹலோ கைஸ், வெல்கம் டு தீப்ஸ் ஆர்கே விச்சு சேனல். இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறோம்னா, சாமிங்க சபரிமலையிலேருந்து வந்துட்டாங்க. ஸோ வீட்டில் பூஜை பண்ணியிருந்தோம். இன்றைக்கி இதை என்ன பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டு சாமிங்க சண்டே போல் கிளம்பியிருந்தாங்க சபரிமலைக்கு. vlog பார்க்காதவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், இருமுடி vlog. நெக்ஸ்ட் வந்து தேர்ஸ்டே முடிஞ்சு ஃப்ரைடே ஒரு மிட் நைட்டில் ஒரு 2 o'clock போல் வந்திருந்தாங்க, 1 to 2க்குள்ளே. நல்லபடியாக சுவாமி எல்லாருக்குமே வந்து ஆரத்தி எடுத்துகிட்டு தேங்காய் உடைச்சி வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. சாமி தரிசனம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. பட் க்ரௌட் ரொம்ப அதிகமாக இருந்ததா, நிறைய கேட் போட்டு க்ளோஸ் பண்ணி அனுப்புனதால ரொம்ப நேரம் ஆகிடுச்சு சாமி பார்க்கன்னு சொன்னாங்க. அன்றைக்கி நைட்டு தூங்கிட்டு மறுநாள் காலையில் எழுந்து எல்லாமே ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நெய் தேங்காயில் இருந்த நெய் எடுத்து வச்சுட்டு இருமுடி பையிலேருந்து அரிசி எடுத்து பொங்கல் வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டோம். பொங்கல் வச்சு தான் சாமி கும்பிடணும். இருமுடியில் கொடுத்துருப்பாங்கள்ல, அரிசி போட்டிருப்போம்ல, அதை ரிட்டன் கொஞ்சம் கொடுத்து விட்டாங்க. அதை வச்சு பொங்கல் வைக்க எல்லாமே ப்ரிப்ரேஷன் பண்ணிவிட்டோம். நெய் தேங்காய் நெய் வச்சு வந்து அந்த பொங்கல் முந்திரி திராட்சை எல்லாமே போட்டு தாளிப்புலாம் கொடுத்து சாமிக்கு பிரசாதம் ரெடி பண்ணிட்டோம். பொங்கலும் பாயசமாக வச்சு தான் வந்து இன்றைக்கி சாமி கும்பிட்ருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த சபரிமலை மாலை போட்டு அவங்க கோயிலுக்கு போயிட்டு வர்றது எல்லாமே. நம்ம வீட்டில் வந்து இவங்க ஃபஸ்ட் இயர் போனதுலேருந்து அந்த கருப்பு சுவாமி அவங்கள வச்சு கும்பிட்டுட்டு இருக்கோம் வாசல்லையே. ரொம்பவே பாசிட்டிவ் வைபாகவும் இருக்காது. இந்த வருஷம் செகண்ட் இயர், அடுத்த வருஷம் 3rd இயர் கண்டிப்பாக போடணும். நல்லபடியாக வந்து சாமி எல்லாமே தரிசனம் முடிஞ்சு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த பிரசாதம் எல்லாமே நம்ம வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும். நான் நெய் தேங்காய் எல்லாமே கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா. ஸோ இன்றைக்கி எல்லாமே கொடுக்க வேண்டி இருந்துச்சு. நல்லபடியாக சுவாமி கும்பிட்டு இந்த வருஷத்தோட சபரிமலை இது வந்து மாலையை கலட்டி முடிச்சுக்கிட்டோம் விரதத்தை. நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்டு வந்துருந்துச்சு. அங்கே போனவங்க எல்லாருமே வந்து முருகர் படம் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தார் திருச்செந்தூர் முருகர். பார்க்கவே வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எனக்கு வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்த எல்லாத்துலேயுமே வந்து அதுதான் ரொம்பவே எனக்கு ஹார்ட் டச்சிங்காக இருந்த ஒரு விஷயம். எல்லாருக்குமே வந்து பிரசாதம் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் கொடுக்கணும். கொஞ்சம் பேர் நெய் தேங்காய் கொடுத்துருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் எடுத்துகிட்டு போய் நெய் கொடுத்து அவங்களும் வீட்டில் சாமி கும்பிட்டுப்பாங்கன்றதுக்காக அது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். சாமி மாலை எல்லாமே இருந்துச்சுங்களா. ஸோ அது எல்லாமே வந்து பீச்சில் போகிற வழியில் போட்டுடலான்னு சொல்லிட்டு பீச்லேயுமே அது எல்லாமே போட்டுட்டு அங்கே கடல் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இது N4 பீச்சு. கடல் முத்து மாரியம்மன் சொல்லி இருந்தாங்க. அவ்வளோ நல்ல ஒரு பாசிட்டிவ் வைபாக இருந்துச்சு அந்த கோவில். கடல் பக்கத்தில் இருக்குது. பட் அதோடய ஸ்மெல் எதுவுமே வரல. அந்த கோவில் உள்ள அந்த கோவில் ஸ்மெல், அந்த சாம்பிராணி அந்த மாதிரி ஸ்மெல்ஸ் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அங்கே சாமி எல்லாமே கும்பிட்டு ஸ்ட்ரெயிட்டாக எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கே வந்து தம்பி கூட நல்லா எடுத்து சொல்லி கொடுத்து விளையாடிட்டு இருந்தாங்க மம்மி. பிரசாதம் எல்லாமே அங்கேயுமே கொடுத்துட்டு அங்கேருந்து திருவொற்றியூர் தியாகராஜர் கோவிலுக்கு தான் போயிருந்தோம். வடுவடை அம்மனை வந்து ரொம்ப நல்லாவே வெள்ளிக்கிழமை தரிசனம் பண்ணோம். க்ரௌடு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பாசிட்டிவான கோவில் இது. ரொம்ப நல்லாயிருக்கும். யாராவது விசிட் பண்ணல அப்படின்னா சென்னையிலேருந்து கண்டிப்பாக திருவொற்றியூர் வடுவடை அம்மன் கோவில் விசிட் பண்ணுங்கள். தியாகராஜர் இருப்பாங்க, சிவனும் இருப்பாங்க, வடுவடை அம்மனும் இருப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கோவில். நல்லபடியாக எங்கேயுமே சுவாமி கும்பிட்டு இங்கேருந்து என்னோடய தங்கச்சி வீட்டுக்கு போய் பிரசாதம் கொடுத்துட்டு என் ஹஸ்பண்டோட சித்தி வீட்டுக்கெலாம் போய் பிரசாதம் கொடுத்துட்டு வீட்டுக்கு வர நைட்டு ஒரு 1 o'clock மேலே ஆகிடுச்சு. நம்மளோட டே இப்படி தான் போச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் யாராச்சும் மாலை போட்டிருந்தீங்க, எப்படி சுவாமி தரிசனம் பண்ணீங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். டேக் கேர், பை.